ஓம் சாந்தி. இன்றைய முரளி 1 டிசம்பர் 2025. பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, தினந்தோறும் ஞான சிந்தனை செய்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாகும். நாம் சுய தரிசன சக்கரதாரிகள் என்ற போகவர நினைவில் இருக்க வேண்டும். கேள்வி: முன்னேற்றம், சுய முன்னேற்றம் அடைய எளிய வழி என்ன? பதில்: சுய முன்னேற்றம் பெற தினந்தோறும் கணக்கு வையுங்கள். இன்று முழு நாளில் எந்த அசுர வேலையும் செய்யவில்லைதானே என்பதை சோதனை செய்யுங்கள். மாணவர்கள் எப்படி ரிஜிஸ்டர் வைப்பார்களோ அப்படி குழந்தைகள் நீங்களும் தெய்வீக குணங்களுக்கு ரிஜிஸ்டர் வைத்தால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாடல்: தூரதேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. தூரதேசம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இது உலகில் ஒரு மனிதருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய பண்டிதராக இருந்தாலும் வித்வானாக இருந்தாலும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யாரை எல்லா மனிதர்களும் பகவான் என்று அழைத்து நினைவு செய்கிறார்களோ அந்த தந்தை நிச்சயம் மேலே மூலவதனத்தில் இருப்பது வேற யாருக்கும் தெரியாது. இந்த நாடகம் ரகசியத்தையும் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆரம்பத்தில் இருந்து இப்போது வரை என்ன நடந்ததோ, எது நடக்க வேண்டுமோ எல்லாம் புத்தியில் இருக்கின்றன. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது புத்தியில் இருக்க வேண்டும் தானே? குழந்தைகள், நீங்களும் நம்பர்வார் புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் ஞான சிந்தனை செய்வதில்லை, அதனால் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாவது இல்லை. நாம் சுய தரிசன சக்கரதாரிகள் என்பது அமர்ந்தாலும் எழுந்தாலும் புத்தியில் இருக்க வேண்டும். ஆத்மா எனக்கு ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை முழு சிருஷ்டியின் சக்கரம் தெரியும். நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருந்தாலும் புத்தியில் மூலவதனம் நினைவிற்கு வருகிறது. அதுதான் ஸ்வீட் சைலன்ஸ் கோம், நிர்வாண தாமம், சைலன்ஸ் தாமம். அங்கே ஆத்மாக்கள் இருப்பது குழந்தைகள் உங்கள் புத்திக்கு உடனே வருகிறது. இது வேற யாருக்கும் தெரியாது. அவர்கள் சாஸ்திரங்கள் போன்றவற்றை எவ்வளவு படித்தாலும் கேட்டாலும் எந்த பயனும் இல்லை. அவர்கள் எல்லோரும் இறங்கும் கலையில் இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் உயர்கிறீர்கள். திரும்பி போவதற்கு நீங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பழைய ஆடையை களைந்து நாம் வீடு திரும்ப வேண்டும். மகிழ்ச்சி இருக்கிறது தானே? வீட்டிற்கு போவதற்கு அரைக்கல்பம் பக்தி செய்தீர்கள். ஏணியில் கீழேயே இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது பாபா நமக்கு எளிதாக புரிய வைக்கிறார். குழந்தைகள், உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். பகவான் தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி அதிகம் இருக்க வேண்டும். தந்தை நேரில் கற்பிக்கிறார். எந்த பாபா அனைவருக்கும் தந்தையோ அவர் நமக்கு மீண்டும் கற்பிக்கிறார். அநேக முறை கற்பித்திருக்கிறார். எப்போது நீங்கள் சக்கரத்தை சுற்றி முடிக்கின்றீர்களோ அப்போது மீண்டும் தந்தை வருகிறார். இந்த நேரம் நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகள். நீங்கள் விஷ்ணுபுரியின் தேவர்களாவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உலகில் வேற யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. சிவபாபா நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி எவ்வளவு இருக்க வேண்டும். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை, சத்கதிக்காக இல்லை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இந்த பக்தி மார்க்க பொருட்களும் தேவைதானே? எண்ணற்ற பொருட்கள் இருக்கின்றன. இவற்றால் நீங்கள் இறங்கி வந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். எத்தனை வாசலாக அலைந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அலைச்சல் அனைத்தும் நின்று விட்டது. இன்னும் கொஞ்ச நேரமே மீதம் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு அதே வழியை தந்தை சொல்கிறார். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள். பிறகு சதோ பிரதான உலகத்திற்கு வந்து ராஜ்யம் செய்வீர்கள் என்று சொல்கிறார். இந்த வழியை ஒவ்வொரு கல்பமும் அநேக முறை தந்தை சொல்லியிருக்கிறார். பிறகு தனது மனநிலையையும் பார்க்க வேண்டும். மாணவர்கள் முயற்சி செய்து தம்மை அறிவாளியாக்குகிறார்கள் தானே? படிப்பிற்கும் ரிஜிஸ்டர் இருக்கிறது, நடத்தைக்கும் ரிஜிஸ்டர் இருக்கிறது. இங்கே நீங்களும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இன்று முழு நாளில் எந்த அசுர வேலையும் செய்யவில்லை தானே என தினந்தோறும் தனது கணக்கு வைப்பதன் மூலம் அதிக முன்னேற்றம் ஏற்படும். நாம் தேவர்களாக வேண்டும். லட்சுமி நாராயணரின் சித்திரம் முன்னால் வைக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு எளிய சித்திரம்! மேலே சிவபாபா இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இந்த ஆஸ்தி கொடுக்கின்றார். அதனால் சங்கமயுகத்தில் பிராமணிகள் இருப்பார்கள் தானே? தேவர்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். பிராமணர்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறார்கள். கலியுகத்தில் சுத்திர வர்ணத்தார் இருக்கிறார்கள். விராட ரூபத்தையும் புத்தியில் தாரணை செய்யுங்கள். இப்பொழுது பிராமணர்கள் நாம் குடுமி, பிறகு தேவர்களாவோம். தேவர்களாக மாற்றுவதற்கு தந்தை பிராமணர்களுக்கு கற்பிக்கிறார். அதனால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அவ்வளவு இனியவராக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. சரீர நிர்வாகத்திற்காக எப்படி ஏதாவது வேலை செய்ய வேண்டியிருக்கிறதோ அப்படி இங்கும் யாக சேவை செய்ய வேண்டும். ஒருவருக்கு நோய் வந்தால் சேவை செய்ய முடியாது. அப்போது அவருக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒருவர் வியாதியில் இருக்கிறார், சரீரத்தை விடுகிறார். அது நீங்கள் துக்கப்படும் அல்லது அழும் விஷயம் இல்லை.
நீங்கள் முற்றிலும் அமைதியாக தந்தை நினைவில் இருக்க வேண்டும். எந்த சப்தமும் போடக்கூடாது. அவர்கள் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லும் பொழுது ராமர் பெயர் கூடவே இருக்கிறது என சப்தம் போட்டுக்கொண்டே போகிறார்கள். நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் அமைதியாக உலகத்தை வெற்றி பெறுகிறீர்கள். அவர்களுடையது அறிவியல், உங்களுடையது அமைதி. ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தின் சரியான அர்த்தம் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஞானம் என்றால் அறிவு, விஞ்ஞானம் என்றால் அனைத்தையும் மறப்பது, ஞானத்தையும் கடந்து போவது. அதனால் ஞானமும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது. நாம் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள் என்பது ஆத்மாவிற்கு தெரியும். பிறகு ஞானமும் இருக்கிறது. ரூப் மற்றும் பசந்த் தந்தையும் ரூபசந்த் ரூப்பாகவும் இருக்கிறார். பிறகு அவரிடம் முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் இருக்கிறது. அவர்கள் விஞ்ஞானவான் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த நேரம் அறிவியலால் துக்கமும் இருக்கிறது, சுகமும் இருக்கிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அங்கே சுகமே சுகம், இங்கே இருப்பது அற்பகால சுகம், மற்ற எல்லா துக்கமே துக்கம். வீட்டில் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார்கள். செத்தால் இந்த துக்க உலகத்திலிருந்து விடுபடலாம் என நினைக்கின்றார்கள். நம்மை சொர்க்கவாசிகளாக்க தந்தை வந்திருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் எவ்வளவு உள்ளம் நெகிழ வேண்டும். ஒவ்வொரு கல்பமும் நம்மை சொர்க்கவாசிகளாக்க தந்தை வருகிறார். அதனால் அப்படிப்பட்ட தந்தையின் வழியில் நடக்க வேண்டும் தானே. இனிய குழந்தைகளை, ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாகுங்கள். நாம் சகோதர சகோதரி. இது அன்பான உறவு. மற்ற எந்த பார்வையும் போக முடியாது. ஒவ்வொரு வியாதியும் வெவ்வேறாக இருக்கிறது. அதன்படி அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா இன்ன நிலை ஏற்படுகிறது, இந்த நிலையில் என்ன செய்வது என்று கேட்கின்றார்கள். சகோதர சகோதரியின் பார்வை கெடக்கூடாது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். எந்த தகராறும் ஏற்படக்கூடாது. ஆத்மாக்கள், உங்களுக்கு தந்தையாக நான் இருக்கிறேன். சிவபாபா பிரம்மாவின் உடலில் இருந்து பேசுகிறார். பிரஜாபிதா பிரம்மா சிவபாபாவின் குழந்தை. சாதாரண உடலிலேயே வருகிறார். விஷ்ணு சத்தியுகத்தில் இருப்பவர். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து புது உலகை படைக்க வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் உலகின் மகாராஜா மகாராணியாவீர்களா என்று தந்தை கேட்கிறார். ஆமாம் பாபா, ஏன் ஆக மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். ஆம், அதற்கு பவித்திரமாக இருக்க வேண்டும். இது கடினம் என்று சொல்கிறார்கள். அரே, உன்னை உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். உன்னால் பவித்திரமாக இருக்க முடியாதா? வெட்கம் வரவில்லையா? கீழான வேலை செய்யாதே என லௌகீக தந்தையும் புரிய வைக்கிறார் தானே. இந்த விகாரத்தின் தடையே ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் இருந்து இதனால் பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றன. இனிய குழந்தைகளே, இதனை வெற்றி பெற வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். பவித்திரமாக்கவே நான் வந்திருக்கிறேன். குழந்தைகள், உங்களுக்கு சரி தவறை, நல்லதை கெட்டதை யோசிக்கும் புத்தி கிடைத்திருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணரே குறிக்கோள். சொர்க்கவாசிகளிடம் தெய்வீக குணங்களும் நரகவாசிகளிடம் அவகுணங்களும் இருக்கின்றன. இப்போது இருப்பது ராவண ராஜ்யம். இதையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். அதனால் விரோதி தானே. எரித்து கொண்டே வருகின்றார்கள். இருந்தும் இவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நாம் எல்லோரும் ராவண ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தானே. அதனால் நிச்சயம் அசுரர்களாக இருப்போம். எனினும் தன்னை யாரும் அசுரராக நினைப்பதே இல்லை. இது ராட்சச ராஜ்யம் என்று பலர் சொல்லவும் செய்கிறார்கள். ராஜா ராணியைப் போல பிரஜைகளும் இருக்கின்றார்கள். எனினும் இவ்வளவு கூட அறிவில்லை. ராமராஜ்யம் வேறாகவும் ராவணராஜ்யம் வேறாகவும் இருப்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாகிறீர்கள். எனது பக்தர்களுக்கு ஞானத்தை சொல்லுங்கள். அவர்கள் கோவில்களுக்கு சென்று தேவி தேவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். மற்றபடி அப்படிப்பட்ட மனிதர்களிடம் தலையை முட்டி கொள்ள வேண்டாம். கோவில்களில் உங்களுக்கு அதிக பக்தர்கள் கிடைப்பார்கள். நாடியும் பார்க்க வேண்டும். பார்த்த உடனே இவருக்கு இன்ன வியாதி என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். டெல்லியில் அஜ்மல் கான் என்ற வைத்தியர் பிரபலமாக இருந்தார். தந்தை உங்களை 21 பிறவிகளுக்கு எவர் வெல்தியாக மாற்றுகிறார். இங்கே எல்லோரும் நோயாளிகளாக அன்ஹெல்தியாக இருக்கின்றார்கள். அங்கே ஒருபோதும் நோய் வருவதில்லை. நீங்கள் எவர் வெல்தி ஆகிறீர்கள். நீங்கள் உங்கள் யோக பலத்தில் கர்மேந்திரியங்களை வெற்றி பெறுகிறீர்கள். உங்களை இந்த கர்மேந்திரியங்கள் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நினைவில் நல்லபடியாக இருந்தால், ஆத்மா அபிமானியாக இருந்தால் கர்மேந்திரியங்கள் ஏமாற்றாது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். இங்கேயே நீங்கள் விகாரத்தை வெற்றி பெறுகிறீர்கள். அங்கே விகார பார்வை இருக்காது. ராவண ராஜ்யமே இல்லை. அது அகிம்சா தேவி தேவர் தர்மம். சண்டை போன்ற எந்த விஷயமும் இல்லை. இந்த யுத்தமும் கடைசியில் நடக்க வேண்டும். இதனால் சொர்க்கத்தின் கதவு திறக்க வேண்டும். பிறகு ஒருபோதும் சண்டையே நடக்காது. இந்த யாகமும் கடைசியாக இருக்கிறது. பிறகு அரைக்கல்பம் எந்த யாகமும் நடக்காது. இதில் எல்லா குப்பைகளும் சுவாக ஆகின்றன. இந்த யாகத்திலிருந்தே விநாச சுவாலை தோன்றியது. அதனால் எல்லாம் சுத்தமாகும். குழந்தைகள், உங்களுக்கு காட்சிகளும் காட்டப்பட்டன. அங்கிருக்கும் சுப்பி ரசம் போன்றவை மிக சுவையாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்.
அந்த ராஜ்யத்தை இப்பொழுது நீங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டு இருப்பதால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சிவசக்தி பாரத மாதர்கள் என்பது உங்கள் பெயர். நினைவால் மட்டும் நீங்கள் சிவனிடமிருந்து சக்தி பெறுகிறீர்கள். இதில் அலைந்து தெரிய எந்த விஷயமும் இல்லை. பக்தி செய்யாதவர்களை நாஸ்திகர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். யார் தந்தையையும் படைப்பையும் அறியவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது நீங்கள் ஆஸ்திகர்கள் ஆகியிருக்கிறீர்கள். திரிகால் தரிசிகள் ஆகியிருக்கிறீர்கள். 3 உலகங்களையும் 3 காலங்களையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணருக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்தது. இப்போது நீங்கள் அப்படி ஆகிறீர்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தையே புரிய வைக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து புரிய வைக்கிறேன் என்று சிவபாபா தானே சொல்கிறார். இல்லை என்றால் நிராகாரர். நான் எப்படி புரிய வைப்பேன்? பிரேரணையால் கல்வி கற்கப்படுமா என்ன? பாடம் கற்பிக்க வாய் தேவைதானே? கௌமுக்கு இதுதானே? இவர் பெரிய அம்மா தானே, மனித தாய். நான் இவர் மூலமாக குழந்தைகள் உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன், உத்தி சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இதில் ஆசீர்வாதத்திற்கு எந்த விஷயமும் இல்லை. டைரக்ஷன் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத்து கிடைத்திருக்கிறது. கிருபையின் விஷயம் இல்லை. பாபா அடிக்கடி மறைக்கிறது. கருணை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அரே, நினைவு செய்வது உங்கள் வேலை. இதில் நான் என்ன கிருபை காட்டுவது? எனக்கு எல்லோரும் குழந்தைகளே. கிருபை காட்டினால் எல்லோரும் சிம்மாசனத்தில் அமர்வார்கள். பதவி படிப்பின் அடிப்படையில் பெறுவார்கள். நீங்கள் தான் படிக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மிக அன்பான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பதித்த ஆத்மா திரும்பி போக முடியாது. நீங்கள் எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு நினைவு செய்து செய்து தூய்மையாவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தூய்மையான ஆத்மா இங்கே இருக்க முடியாது. தூய்மையாக மாறினால் புதிய சரீரம் தேவை. பவித்திர ஆத்மாவிற்கு அழுக்கான உடல் கிடைப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. சந்நியாசிகளும் விகாரத்தால் பிறவி எடுக்கின்றார்கள். இந்த தேவர்கள் விகாரத்தால் பிறவி எடுப்பதில்லை. அதனால் பிறகு சந்நியாசம் செய்ய தேவையில்லை. இவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் மிக உண்மையான மகாத்மாக்கள். எப்போதும் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கிறார்கள். அங்கே ராவண ராஜ்யம் இல்லை. அது சதோ பிரதான ராம் ராஜ்யம். உண்மையில் ராமர் என்றும் சொல்ல வேண்டியதில்லை. சிவபாபா இருக்கிறார். இது ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யாகம் என்று சொல்லப்படுகிறது. ருத்ரன் அல்லது சிவன் ஒருவரே. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரே கிடையாது. சிவபாபா வந்து ஞானத்தை சொல்கிறார். அவர்கள் பிறகு ருத்ர யாகத்தை உருவாக்கும் பொழுது மண்ணால் லிங்கத்தையும் சாலிகிராமங்களையும் செய்கிறார்கள். பூஜை செய்த பிறகு அவைகளை உடைத்து விடுகிறார்கள். அப்படி தேவிகளின் உதாரணத்தை பாபா சொல்கிறார். தேவிகளுக்கு அலங்காரம் செய்து உணவு படைத்து பூஜை செய்து பிறகு மூழ்க வைக்கிறார்கள். அப்படி சிவபாபா மற்றும் சாலி கிராமங்களை மிகுந்த அன்போடும் சுத்தத்தோடும் பூஜை செய்த பிறகு அழிக்கிறார்கள். இவையெல்லாம் பக்தியின் விஸ்தாரம். எந்த அளவு தந்தை நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தினந்தோறும் இரவில் தனது கணக்கை பார்க்க வேண்டும். எந்த தவறும் செய்யவில்லை தானே என தனது காதை பிடிக்க வேண்டும். பாபா, நான் இன்று இந்த தவறு செய்தேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்ல வேண்டும். உண்மையை எழுதினால் பாதி பாவம் அழியும் என்று தந்தை சொல்கிறார். தந்தை அமர்ந்து இருக்கிறார் தானே. தனக்கு நன்மை செய்து கொள்ள விரும்பினால் ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும். கணக்கு வைத்தால் அதிக முன்னேற்றம் ஏற்படும். இதற்கு செலவு எதுவும் இல்லை. உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் மனம், சொல், செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். யாராவது ஏதாவது சொன்னால் கேட்டு கேளாமல் இருங்கள். இந்த முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள் உங்களுடைய துக்கத்தை தூர விலக்கி சதா காலத்திற்கு சுகம் கொடுக்க தந்தை வந்திருக்கிறார். அதனால் குழந்தைகளையும் அப்படி மாற்ற வேண்டும். கோவில்களில் மிக நல்ல சேவை நடக்கும். அங்கே தர்ம சிந்தனையுடையவர்கள் உங்களுக்கு அதிகம் கிடைப்பார்கள். கண்காட்சிகளுக்கு பலர் வருகிறார்கள். ப்ரொஜெக்டரை விட கண்காட்சி மேளாவில் சேவை நன்றாக நடக்கிறது. மேளாவிற்கு செலவு ஏற்பட்டால் நிச்சயம் நன்மை ஏற்படுகிறது. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. சரியது தவறு எது என்பதை புரிந்து கொள்ளும் புத்தியை தந்தை கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியின் ஆதாரத்தில் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்குள் சகோதர சகோதரியின் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒருபோதும் குற்றப்பார்வை போகக்கூடாது. 2. தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷன் படி நடந்து நன்றாக படித்து தன் மீது தானே கருணை காட்ட வேண்டும். தனது முன்னேற்றத்திற்கு கணக்கு வைக்க வேண்டும். துக்கம் தரும் விஷயங்களை யாராவது பேசினால் கேட்டும் கேளாமல் இருக்க வேண்டும். வரதானம்: ஈஸ்வரிய ராயல்டி சமஸ்காரத்தின் மூலமாக ஒவ்வொருவரின் விசேஷங்களை வர்ணிக்கும் புண்ணிய ஆத்மா ஆகுக. சதா தன்னை விசேஷ ஆத்மாவாக உணர்ந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் செய்ய வேண்டும்.
ஒவ்வொருவரின் விசேஷத்தை பார்க்க வேண்டும், வர்ணிக்க வேண்டும், அனைவரையும் விசேஷமானவர்களாக மாற்றும் நல் விருப்பம் வைக்க வேண்டும். இதுதான் ஈஸ்வரிய ராயல்டி. ராயல் ஆத்மாக்கள் பிறர் விலக்கிய பொருள்களை பயன்படுத்த முடியாது. அதனால் ஒருவரின் பலவீனம் அல்லது அவகுணத்தை பார்க்கும் கண் சதா மூடியிருக்க வேண்டும் என்பதில் சதா கவனம் இருக்க வேண்டும். ஒருவர் பிறரின் குணங்களை பாருங்கள். சிநேகம் ஒத்துழைப்பின் மலர்களை கொடுங்கள் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள், அப்போது புண்ணிய ஆத்மா ஆவீர்கள். ஸ்லோகன்: வரதானத்தின் சக்தி நெருப்பு போன்ற பிரச்சனையையும் தண்ணீராக ஆக்கிவிடும். அவ்யக்த செய்கை: இப்போது முழுமையாகும் கர்மா தீத்தாகும் ஆர்வம் கொள்ளுங்கள். நிராகாரி சொரூபம் முக்கிய கல்வியின் வரதானம் கர்மா தீத் பவ. ஆகாரி சொரூபத்தின் அதாவது பரிஸ்தாவின் வரதானம் டபுள் லைட் பவ. டபுள் லைட் என்றால் அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்தும் லேசாகவும் லைட்டாகவும் இருப்பது, அதாவது சதா பிரகாச சொரூபத்தில் நிலையாக இருப்பது. அப்படி டபுள் லைட்டாக இருப்பவர் எளிதாக கர்மாத்தீத்து நிலையை பெற முடியும். அதனால் இப்பொழுது சேவைக்கு வரும்பொழுது நான் நிறைவு நிலையையும் கர்மாத்தீத்து நிலையையும் பெற்றே ஆக வேண்டும் என்ற ஆர்வம் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.